ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாம்பே அல்வா இல்லைனா கார்ன்ஃப்ளவர் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு வந்து 2½ கப்பு சுகரு, 1/2 கப்பு நெய், தண்ணி 4 கப், இது தாங்க அளவு. இதுக்கு 2 கப்பு தண்ணியை ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கப்பு சுகரில் ஊற்றிக்கலாம். 2 கப்பு தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் பாதாமும் கேஷ்யூவும் நல்லா வறுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி நெய்யை ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2½ கப் சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கார்ன்ஃப்ளவர் நல்லா வேகுங்க. இதுக்கு கொஞ்சம் லெமன் மட்டும் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. கேரமலைஸ் ஆகாமல் இருக்கும் சுகரு. நல்லா சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு நீங்கள் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஒரு கையில் ஊற்றிக்கிட்டு ஒரு கையில் கிளறுங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இதுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு ரெட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கைவிடாமல் கிளறுங்க. இதுக்கு 1/2 கப் நெய் தேவைப்படும். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கிளறி விடுங்க. ஒரு பேனில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி இந்த அல்வாவை கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா ஓரமெல்லாம் ஒட்டாமல் நல்லா இது பண்ணி வர டைமில் நாம் எடுத்து ஊற்றிக்கலாம். கடைசியாக எல்லா நெய்யும் ஊற்றி கிளறிக்கோங்க. இந்த பாதாமையும் முந்திரியும் வறுத்து வச்சதை மேலே தூவிக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு தூவி நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. ஒட்டாமையும் வந்திருக்கு பேனில். இந்த டைமில் எடுத்து ஊற்றிடுங்க. இது நல்லா ஆறின பிறகு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். சுவையான கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.